ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நேற்று பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த வீடியோவுடைய அடுத்த தொடக்கம் தான் இது. அந்த ஹைவே விட்டு வெளியே வந்தால் இது ஆந்திரா பார்டருக்குள்ளே போகிற எல்லாமே இதெல்லாம் ஃபாரஸ்ட் பகுதி தான். பார்த்திங்கனாலே தெரியும். லெஃப்ட்டில் நிற்க வச்சுருக்கேன். அந்த சைடில் கொஞ்சம் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனேன். ஆனால் மாடுங்கள்லாம் ரொம்ப வயலாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதால் வேறான வண்டியை எடுத்துட்டேன். அங்கேருந்து மழை வந்திருக்கோம், எல்லா இடத்துலையும் க்ரீனாக இருக்குங்க. பார்க்கலாமாங்க. நல்லா காடு, அந்த காடு நடுவில் ரோடு மேலே காருக்குள்ளே ஆள் யார் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. இவர் பாரு. ஓ, நைட்லாம் சேஃப்டியில் போகிறது யா 100% சேஃப்டி. இவன் ஒரு அரசியல் பண்ண என்ன வேணாலும் வரலாம் இங்கே. ஆமாம், வேணும் வரலாம். நைட்டில் யானை, சிறுத்தை, கரடி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நைட் ஜர்னிக்கு தகுந்த ரோடு இல்லை. ஒரு அரசியல் பண்ணுங்களாம். சரியா பள்ளம்பா பள்ளம் பாருண்ணா. நைட்டில் சேஃப்டி இல்லை. இதுதான் வரலாம், கரடி கிரடி. நம்ம இப்படி வந்தால் சித்திரமலை வந்தோன்னா இப்படி தான் இருக்கும் ரோடு. ஆமாம், சித்திரமலைனா குடியாத்தம் போய் தான் போவோம். அந்த ரோடு சிங்கிள் ரோடுங்க. பார்த்து வரணும் நைட்டில். நைட்லேயே போய்க்கிறேன் அந்த ரோட்டில். அப்போது நிறைய பெண்டிங்கும் இருக்குது. பெண்ட் டர்ன்ஸ் எல்லாம் பார்த்து வரணும். பாருங்கள், சிக்னல் கொடுத்துட்டாரு. இப்போ தான் முன்னால் மூவ் பண்ணணும். ஆப்போசிட்டில் வண்டி வருது, சீக்கிரம் லெஃப்ட் இழுத்துடணும். ஓகேங்களா? சிக்னல் குத்தாரு, முன்னால் வண்டி வந்து சும்மா அடிக்கிறது இல்லை. பாம்பு ரோடு இது பேர். ஆந்திரா பார்டரை விட்டு இப்போ தமிழ்நாடு பார்டர் கிட்ட வந்துட்டோம். என்ன ரோட்டில் காக்காவா? சரியான காடுறா சாமி. பார்ப்பீங்க ரோடு என்ன தெரிஞ்சானா போனீங்களா? தர்மஸ்தலா ரோடு எங்க? நான் நைட்டில் போனோம்ல. இது ஒரு மாபெரும் பள்ளத்தாக்கு. இதோ இங்க ஒரு பெரிய தமிழ்நாடு நாடு, அதை நாடு, அதுதான் நம் தமிழ்நாடு. பின்னால் பெரிய பள்ளம். விழுப்புரம் 205 கிலோமீட்டர் ரோட்டில். தமிழ்நாடு பார்டர் இறங்குறது ஃபுல்லாக கீழே தான் இறங்கணும். இந்த வியூ பார்த்தீங்கனாலே தெரியும். சைடில் போட்டால் இப்போ வண்டியை ஓரம் கட்டிட்டு இதெல்லாம் நின்றுன்னு பார்க்க வேண்டிய இடம் தான். சரிங்களா? செமையாக இருக்கும் மேலேருந்து பார்க்குறதுக்கு. நான் ஒரு சைடில் போட்டு ஒரு சின்ன ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பலாம். சரிங்களா? பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு. மலைப்பா செமையாக இருக்குங்க. இப்போல்லாம் கீழே போனாக்கா எங்கன்னா தண்ணி பார்க்கலாம். கீழே இறங்கி போய் ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு வரலாம். நான் இந்த வியூ பாயிண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். சரி நில்றா, அப்போ எங்கே நிற்கிறேன்? அதுக்கு மேலே நிற்கிறேன். அங்கே நிற்க போனால் எங்கள் அம்மா நிற்காதடா பள்ளத்துங்கிற. பரவாயில்ல, நிற்கிற இடத்துல கொஞ்சம் அளவுக்கு நிறைய ஃபோட்டோ எடுக்கிறேன். அதை தாண்டி தான் பள்ளங்கள்லாம் இருக்குது. அதனால தான் நான் நின்று அந்த இடத்துல. சரிங்களா? அப்படி செமையாக இருக்கு இல்லைங்களா இடம்? நைஸ். நான் ஃபோட்டோ எடுத்துட்டாரு. எடுத்துகிட்ட பிறகு சரி கிளம்பலான்ட்டு வண்டியை எடுத்துட்டோம். முன்னால் என்ன இருக்குன்னு பாருங்களேன். சரியான ஆறு எடுத்துக்கிட்டு கீழே ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு ஆறு இருக்காங்க. நிறைய பேர் அதை நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் குளிக்கிறாங்க. எங்களுக்கு டைம் இல்லை, இல்லைன்னா நாங்களாம் போய் குளிக்கலாம். கொஞ்சம் நேரம் டைம் இல்லாத காரணத்தினால நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்க அங்கே ஆறு இருக்கு. நம்ம யோசிச்சு எல்லாமே இந்த நீங்கள் ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த ஆறு இருக்குது. இப்போ டைம் போயிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. மாடை பார்த்தீங்களா? ஃபுல்லாக மாடுங்க. கிட்ட போக முடியல. இந்த அப்படியே என்ன நீங்கள் பாருங்கள், ஒரிஜினல் வாய்ஸ் இப்போ நம்ம கேட்க ட்ரை பண்ணுறோம். டீ குடிக்கலாம் நிற்க வச்ச இடம் இது. ஹோட்டலில் இந்த மாதிரி மாடுங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஒரு மாடு தான். அப்புறம் கோழி, புறா, இது எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட், நீங்கள் இந்த ரோட்டுக்கு வரும்போது இந்த ஹோட்டலை விசிட் பண்ணுங்கள்.
டீ காஃபி எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஸ்நாக்ஸ் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். குடியாத்தம்.